அனைவருக்கும் வணக்கம். துலாம் ராசினியர்களுக்கு இனிதான் ஆட்டம் ஆரம்பம். எதிரிக்கு கூட இந்த நிலை வரக்கூடாது என்ற வகையில் ராகு மற்றும் கேதுவினுடைய சஞ்சார நிலையின் காரணமாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது இக்காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் கும்பத்தில் ராகுவும் சிம்மத்தில் கேதுவும் சஞ்சரிக்கிறார். இதன் விளைவாக பூர்வ புண்ணிய ஸ்தானம் வலுப்பெறுதுங்க. படித்து முடித்த பிள்ளைகளுக்கு வேலைக்கான ஏற்பாடு செய்திருந்தால் அது கிடைக்க இருக்கு. திருமணத்திற்காக முயற்சி செய்தால் அதுவும் கைகூட இருக்குதுங்க. நல்ல சந்தர்ப்பங்கள் வருவதை நழுவ விட வேண்டாங்க. உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்திற்கு வரும் கேதுவால் எதிரிகளுடைய பலம் குறையுங்க. என்றைக்கோ வாங்கி போட்ட சொத்துக்களால் அதிக லாபம் கிடைக்க இருக்கு. சர்ப்ப பிரீத்திகளை செய்வதன் மூலம் சந்தோஷ வாய்ப்புகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு தருணமாக இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரக நிலைகள் தெளிவுபடுத்துது. இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் கடன் பிரச்சனைகளை சமாளிக்கும் சூழ்நிலை உருவாகும். புதிய தொழில் தொடங்கும் திட்டங்களை மாற்றிக்கொள்வீங்க. பிள்ளைகளுடைய எதிர்கால முன்னேற்றம் பற்றி சிந்திப்பீங்க. அது மட்டும் இல்லாம நீங்கள் பணிபுரியும் இடங்கள்ல கூடுதல் பொறுப்புகளை மேலதிகாரிகள் வாங்க இருக்காங்க. அதே போல் பக்கத்து வீட்டாரின் பகையை வளர்த்து கொள்ளாமல் பார்த்து கொள்வது மிக மிக நல்லது என்பதை கிரகநிலைகள் தெளிவுபடுத்துது. இத்தருணங்கள்ல கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது சனிக்கிழமை அனுமனுக்கு வெற்றிலை மாலை சாற்றி வழிபடுங்க. எண்ணற்ற நன்மைகள் ஏற்படும்.